வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருநல்லூர். மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர், பஞ்சவர்ணேஸ்வரர், உற்சவர் கல்யாண சுந்தரேஸ்வரர், அம்மன் கல்யாண சுந்தரி, கிரிசுந்தரி, தலவிருச்சம், வில்வம், தீர்த்தம், சப்த சாகரம். புராணப் பெயர் திருநல்லூர். ஊர் நல்லூர், மாவட்டம் தஞ்சாவூர். ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தமக்குள் யார் வலியவர் என்பதில் போட்டி எழுந்தது. ஆதிசேஷன் கைலையை தன் 1000 மகுடங்களாலும் இருக்க பற்றி கொள்ள வாயுதேவன் சண்டமாருதமாக மலையை அசைக்க முற்பட்டு பலத்த காற்றை வீசினார். இந்த இருவரின் போட்டியால் தேவர்கள் அஞ்சினர். தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆதிசேஷன் தன் பிடியை சிறிது தளர்த்தினார். இது தான் தக்க சமயம் என்று எண்ணி வாயு 2 சிகரங்களை பெயர்த்து கொண்டு தென்னாட்டில் ஒன்றை திருநல்லூரிலும் மற்றொன்றை அருகில் உள்ள ஆவூரிலும் விடுவித்தார். நல்லூரில் விழுந்த அம்மலை சிகரமே இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் எழுந்தருளி உள்ள மலையாகும். தென் கைலாயம் என்று இத்தலமும் வழங்கப்படுகிறது. இமயமலையில் உமாதேவியை சிவபெருமான் திருமணம் செய்யும் காட்சியை காண உலகில் உள்ள அனைத்து ஜீவ கோடிகளும் திரண்டு சென்றனர். இதனால் வடதிசை பார்த்தால் தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. உலகை சமப்படுத்த அகத்தியரை தென் திசைக்கு செல்லும்படி சிவபெருமான் பணிந்தார். தனக்கு திருமண காட்சி காணும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என்று அகத்தியரிடம், நீ வேண்டும் போது நான் உனக்கு திருமண காட்சி அருள்கிறேன் என்றார் சிவன். அதன்படி அகத்தியர் சிவனின் திருமண கோலம் கண்ட பல தலங்களில் திருநல்லூர் தலமும் ஒன்றாகும். இதை கண்டு மகிழ்ந்த அகத்தியர் இங்குள்ள சுந்தரலிங்கத்தின் வலதுபுறம் மற்றொன்று லிங்கத்தை வைத்து பூஜித்து பேறு பெற்றார். அன்று அவர் அவதரித்த திருமண கோல மூர்த்தியை மூலலிங்கத்தின் பின்புறம் கருவறையில் காணலாம். திருநல்லூர் ஸ்ரீ கிரி சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வரலாற்று சிறப்பு கொண்டது. திருவானைக்கா சம்புலிங்க பெருமானை முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து வழிபட்டு அடுத்த பிறவியில் கோல்சங்கட் சோழனாக பிறந்தான் என்கிறது தல வரலாறு. இவர் சிவபெருமானுக்கு யானை ஏறாத மாடமாக 70 கோவில்களை அமைத்தார். அந்த வரிசையில் பெரிய அளவில் அமைந்த திருக்கோவிலே திருநல்லூர் பெரிய கோவிலாகும். இத்தலத்து பெருமானை திருநல்லூர் உடைய நாயனார் என்றும் தல விநாயகரை அகம்படி விநாயகர் என்றும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 வகை நிறத்துடன் தோன்றுவதால் பஞ்சவர்ணேஸ்வரர் என இங்குள்ள சிவனுக்கு திருநாமம். அமர்நீதியார், அப்பர் ஆகியோரை ஆட்கொண்டமையால் ஆண்டார் என்பது மற்றொரு திருநாமம். அகத்தியருக்கு தம் திருமண கோலத்தை காட்டி அருளியதால் கல்யாண சுந்தரர் என்பது இவரது திருநாமம். பேரழகு கொண்டவரானதால் சுந்தரநாதன், சௌந்தரநாயகர் எனவும் பெயர் கொண்டு விளங்கினார். இது ஒரு மாடக்கோவில். யானை ஒன்று பெருமான் இருப்பிடத்தை சென்று அடையாத வண்ணம் பல படிக்கட்டுகளுடன் கட்டப்பட்டு அமைந்துள்ளது. மூலவர் கல்யாண சுந்தரர் லிங்க திருமேனியாக 14 அடி உயர மேற்பரப்பில் அருள்பாலிக்கிறார். அம்பாள் திருநாமம் கிரி சுந்தரி. இந்த பெரிய மாடக்கோவிலை திருஞான சம்பந்தர் மலைமல்கு கோவில், வானமருங்கோவில், வான்தேயும் கோவில் என பாடியுள்ளார். 2 திருச்சுற்றுகளையுடைய இக்கோவில் 316 அடி நீளமும் 228 அடி அகலமும் கொண்டது. கைலை மலையில் இருந்து வாயுவால் ஏவப்பட்ட 2 சிகரங்களில் ஒன்று இத்தலம். இச்சிகரத்தில் இறைவன் எழுந்தருளி உள்ளார். இது சுந்தரகிரி எனப்படுகிறது. திருநாவுக்கரசருக்கு ஈசன் திருவடி சூட்டிய திருத்தலம். தமக்கு திருவடி தீட்சை அளிக்க வேண்டும் என்று பட்டீஸ்வரத்திற்கு அருகில் உள்ள திருசக்தி முற்றம் தலத்தில் அப்பர் வேண்ட நல்லூருக்கு வா இறைவன் அசரீரியாக கூறினார். அதன்படி இத்தலத்திற்கு வந்த அப்பருக்கு சுவாமி திருவடி தீட்சை அளித்த தலம். பிரிங்கி முனிவர் வண்டு வடிவம் தாங்கி வழிபட்ட தலம். காலையில் சூரியன் உதிப்பதற்கும் மாலையில் சூரியன் மறைவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் 6 நாளிகைக்கு ஒரு முறை சுவாமி வண்ணம் மாறுகின்றார். நிறங்கள் ஓர் 5 உடையதாய் என்னும் மாணிக்க வாசகரின் வாக்கிற்கிணங்க இறைவன் 5 முறை நிறம் மாறுகிறார்.
அதனால் இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சதுர வடிவ ஆவுடையுடன் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். காலை 6 மணி முதல் 8:15 வரை தாமிர வண்ணத்திலும், 8:15 முதல் 11:30 வரை இளஞ்சிவப்பு வண்ணத்திலும், 11:30 முதல் மதியம் 2:30 வரை உருக்கிய தங்க வண்ணத்திலும், 2:30 முதல் மாலை 5 மணி வரை நவரத்தின பச்சை வர்ணத்திலும், 5 மணி முதல் 6 மணி வரை செம்மை வண்ணத்திலும் காட்சி தருவதாக தலப்புராணம் கூறுகிறது. அமர்நீதி நாயனாரை ஆட்கொண்டு அவருக்கும் அவரது மனைவிக்கும் மகனுக்கும் சிவபெருமான் முக்தி கொடுத்த தலம், பிரிங்கி முனிவர் வழிபட்ட தலம். இக்கோயில் தீர்த்தமான சப்தசாகர தீர்த்தம் 7 கிணறுகளை கொண்டு உள்ளது. இந்த 7 கடல்களை குறிப்பதாக கூறப்படுகிறது. அதனால் நீராடினால் 7 கடல்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை, மாசி மகம் போன்ற நாட்களில் நீராடுவது சிறப்பு. சிவாலயங்களில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற இறைவன் இறைவியின் திருக்கல்யாணத்தை நடத்துவார்கள். ஆனால் இறைவனோ தானே மனமுவந்து இங்கேயே திருக்கல்யாண காட்சியை காண செய்ததால் இந்த திருத்தலத்து ஈசனை இருந்த இடத்தில் இருந்தே பக்தர்கள் வேண்டிக் கொண்டால் அவரவர் இல்லத்தில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. மாடக்கோயில் வகையை சேர்ந்த இந்த திருக்கோவில் கோட்செங்கச்சோழன் கட்டியது. யானை உள்ளே புக முடியாதவாறு கோயில் அமைந்திருக்கிறது. முதன்மையான வாயிலும் அடுத்தடுத்த வாயிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்காமல் சில படிக்கட்டுகளை கடந்தே ஏறி சென்று மூலவர் சந்நிதியை அடைய இயலும். 12 திருமுறையில் கிட்டத்தட்ட அனைத்திலும் பாடல் பெற்ற தலமாக இந்நல்லூர் விளங்குகிறது. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், சேக்கிழார் ஆகியோர் இத்தலம் குறித்து பாடியுள்ளனர். மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் என்ற வழக்கு உண்டு. கும்பகோண மகாமக குளத்தில் நீராடுவதால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் நல்லூரில் உள்ள திருக்குளத்தில் மகத்தன்று நீராடினாலும் கிடைக்கும் என்கிறது தல வரலாறு. பிரம்மதேவன் இத்திருக்குளத்தின் கீழ்த்திசையில் ரிக் வேதத்தையும், தென் திசையில் யஜுர் வேதத்தையும், மேற்கு திசையில் சாம வேதத்தையும், வடத்திசையில் அதர்வன வேதத்தையும், நடுவில் சப்தக்கோடி மகா மந்திரங்களையும் 11 புராணங்களையும் வைத்து புனிதமாக்குகிறார் என்று தலப்புராணம் கூறுகிறது. கொடிய அரக்கியான இரண்யனை கொல்ல நரசிம்ம வடிவம் வேண்டி திருமால் இத்தலத்திற்கு வந்து தவம் இருந்தார். அப்போது இத்தல இறைவன் தோன்றி நரசிம்ம வடிவத்தை திருமாலுக்கு அளித்து இரண்யன் மாய்த்த பின் தன் கருவறை விமானத்தின் உச்சியில் மேற்கு முகமாய் இருக்க வேண்டும் என்று பணிந்தார். அந்த வடிவத்தை இன்றும் இந்த விமானத்தில் காணலாம். பெருமாள் கோவில்களில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு திருமாலின் திருவடியை நினைவு கூறும் விதத்தில் சடாரி தலையில் சூட்டுவது வழக்கம். சிவாலயங்களில் இந்த வழக்கம் இல்லை என்றாலும் நல்லூரில் சிவபெருமானின் திருவடி மதிக்கப்பெற்ற சடாரியை தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு சூட்டும் வழக்கம் இன்றும் வருகிறது. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாட பெற்றுள்ளார். முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானை சமேதராய் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். திருப்புகழ் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து தியாகராஜரை பெற்று திருவாரூர் செல்லும் போது இத்தலத்தில் 3 நாள் தியாகராஜரை வைத்து பூஜை செய்துள்ளார் என்ற பெருமை உடையது. இக்கோவில் 2 பிரகாரங்களை உடைய கோவிலின் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள அஷ்டபுஜ காளி சன்னதியும் சிறப்பு வாய்ந்தது. 8 கைகளுடன் சூலத்தையும் தாங்கி அமைந்துள்ள கோலம் தரிசிக்கத்தக்கது. கருவுற்ற பெண்கள் நல்ல முறையில் குழந்தையை ஈன்றெடுக்க இங்கு காளி சன்னதியில் வளைகாப்பு போட்டுக் கொள்ளும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி பஞ்சபூதங்களினால் குழந்தை பெற்றாலும் கர்ணனை ஆற்றில் விட்டாலும் அவளுக்கு தோஷம் தேடிக்கொள்கிறது. இந்த தோஷம் நீங்கி குந்தி இறைவனிடம் முறையிட்டாள். ஒரே நாளில் 7 கடலில் நீராடினால் மன நிம்மதி கிடைப்பதுடன் செய்த பாவமும் நீங்கும் என்று அறிந்தாள். அது எப்படி சாத்தியம் என அவள் கலங்கிய போது 7 கடல் தீர்த்தமும் ஒரே இடத்தில் கலந்த சப்தசாகர தீர்த்தம் தென்னகத்தில் நல்லூர் எனப்படும் இத்தலத்தில் இருப்பதை அறிந்தாள். இத்தலம் வந்து சிவபூஜை செய்து இங்கு வந்து சப்தசாகர தீர்த்தத்தில் நீராடி மன நிம்மதி அடைந்தாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த
குந்தி இத்தலத்தில் நீராடி தன் தோஷம் நீங்க பெற்று ஒரு மகாமக நாளாகும். எனவே இந்த சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடுவதால் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடிய பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றனர். இதை மெய்ப்பிக்கும் வகையில் குந்தி சிவபூஜை செய்யும் சிற்பம் இங்கு உள்ளது. சிவபெருமானுக்கு முருகன் பிரணவத்தை உபதேசித்ததும் ஒரு மாசி மகத்தன்று தான். திருச்செந்தூரில் செந்திலாண்டவருக்கு மாசி திருவிழா சிறப்பாக நடைபெறும். உருகு சட்ட சேவை, பச்சை சிவப்பு வெள்ளை சார்த்துதல் முதலிய விழாக்கள் நடைபெறும். இத்தலத்தின் மேற்கு கோபுர வாயிலில் மேற்புறம் பலிப்பீட வடிவில் கணநாதர் வீற்றிருக்கிறார். இந்த வடிவத்துடன் இத்தலத்திலும் காசியிலும் மட்டுமே கணநாதர் வழிபடுகிறார். ஆண்டுக்கொரு முறை இரவில் நடக்கும் கணநாதர் பூஜை சிறப்பானது. அன்றைய தினம் இந்த ஊரிலும் பக்கத்து ஊரிலும் உள்ள மக்கள் தங்கள் பசு ஒருவேளை கறக்கும் பாலை அப்படியே கொடுத்து இப்பூஜையில் கலந்து கொள்கின்றனர். இந்த பூஜை பக்தர்கள் பார்க்க முடியாது. இத்தலத்தில் தான் அமிர்நீதி நாயனாரை சிவபெருமான் ஆட்கொண்டார். இக்கோயிலில் உள்ள வில்வ மரத்தை ஆதிமரம் என்கின்றனர். முதலாக தோன்றிய வில்வ மரம் இதுதான் என கூறப்படுகிறது. இக்கோவிலில் வைகாசி விஷாக சப்தஸ்தான விழா, ஆனி மாதம் அமர்நிதியார் விழா, மார்கழி மாதம் 10 நாள் திருவெண்பாவை விழா, திருவாதிரை தரிசனம், மாசிமக விழா ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கோவிலாகும். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவபெருமானை வேண்டி இக்குளத்தின் 12 துறைகளிலும் நீராடி கோவிலை 48 நாட்கள் வலம் வந்தால் நோய் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தஞ்சையில் இருந்து கும்பகோணத்துக்கு செல்லும் வழியில் பாபநாசம் அருகே நல்லூர் பகுதியில் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு செல்ல தஞ்சையில் இருந்தும் கும்பகோணத்தில் இருந்தும் பஸ் வசதி உள்ளது. சென்னையில் இருந்து வர கோவிலுக்கு பக்தர்கள் விரும்புவோர் ரயில் மூலம் கும்பகோணத்துக்கு வந்து அங்கிருந்து பஸ் அல்லது கார் மூலம் பாபநாசம் அருகே உள்ள நல்லூருக்கு வந்து கல்யாண சுந்தரரை தரிசனம் செய்யலாம். தென் மாவட்டங்களில் இருந்து நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரரை தரிசிக்க விரும்புபவர்கள் ரயில் மூலம் தஞ்சை வந்து அங்கிருந்து கார் அல்லது பஸ் மூலம் பாபநாசத்துக்கு வந்து இக்கோவிலை அடையலாம்.